பொலிவிழந்த முகம், முகத்தில் உள்ள தோல் சுருக்கங்கள் இதை எல்லாத்தையுமே சரி செய்து முகத்தை நல்லா பளிச்சுன்னு க்ளோவாக வச்சுக்கக்கூடிய டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை நீங்கள் அடிக்கடி ரெடி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல பலன் தெரியும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதுக்கு நான் இன்றைக்கி பப்பாளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பப்பாளி பழமாக எடுத்துக்கங்க. ஒரு பாதி பப்பாளி பழம் தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான கற்றாழை மடல் ஒன்று எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான கற்றாழை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை 3 தடவை 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா சில சருமத்துக்கு தோலில் ஒரு அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான கற்றாழை உங்கள்கிட்ட இல்லைன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக காய்ச்சாத பால் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ தேவைப்பட்டால் மறுபடியும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு காய்ச்சாத பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 5லேருந்து 7 நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்து பயன்படுத்துங்க. ரோஸ் வாட்டர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு நறுமணமும் இருக்கும். அதே சமயத்தில் ஸ்கின்னு நல்ல க்ளோவாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா அதாவது ரோஸ் வாட்டர் இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாம். டெய்லியுமே ஒரு ஐஸ் க்யூபை மட்டும் எடுத்து அந்த ஐஸ் கட்டி நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இதை நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இதிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ஒரு மைல்டான மசாஜ் ஒன்று பண்ணிவிடுங்க. உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இறந்த செல்ஸ் எல்லாமே நீங்கிடும். பப்பாளி பழத்தை நம்ம தொடர்ந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கங்கள் விரைவாக மறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய முகம் நல்ல பிரைட்டாக க்ளோவாக இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு முகத்தை வாஷ் பண்ணுங்கள். அப்போ சோப்பு, ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தாதீங்க. முகத்தில் மேக்கப் அந்த மாதிரி ஏதாவது போட்டுருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தினமுமே ஒரு தடவையாச்சும் இந்த ஃபேஸ் பேக்கை தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு பயன்படுத்திட்டு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய ஃபேஸ் ரொம்பவே நல்லா க்ளோவாக அழகாக இருக்கும். முக்கியமாக கொஞ்ச நேரம் வெயிலில் சில பேர் போயிட்டு வந்தாலே போதும் அப்படியே முகம் கருமை அடைஞ்சது மாதிரி இருக்கும். இல்லைன்னா முகத்தில் அங்கங்கே கரும்புள்ளிகள், தழும்புகள் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த தழும்புகள், கரும்புள்ளிகள், அந்த கருமைகள் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். வாரத்தில் ஒரு 2 முறை இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய முகம் எப்பவுமே நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். பப்பாளியில் அதிகமான விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ இருக்குது. பொதுவாகவே பப்பாளி பழத்தை நம்ம வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை சாப்பிடும்போது நேச்சுரலாகவே நம்மளுடைய ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும். அதாவது முகம் மட்டும் இல்லைங்க, கை கால்கள் எல்லாமே நல்லா பளபளப்பாக இருக்கும். ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு நீர்ச்சத்தை கொடுக்கும். இதனால எப்பவுமே நம்மளுடைய ஸ்கின் நல்ல ஒரு பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.